ஹலோ மக்களே 436வது வீட்டில் பேரலாம் போன எபிசோட் பார்த்தா 3 பேர் ஒன்றா ஓடிக்கிருக்காங்க. லூஃபி, பக்கி, மிஸ்டர் 3 இவங்க 3 பேர் சேர்ந்தா லெவல் 3க்கு போய்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக குளிக்கலே போடுறானுங்க. அந்த லெவல் 3 எங்கன்னே ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா குரோக்கடையில் நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜீம்பே ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் உங்களுக்கு வெளியே என்ன நடக்குன்னு தெரியுமாடா? இந்த உலகத்தில் எவனுக்குமே ரெண்டாவது இருக்குது பிடிக்காது. அதனால முதல்ல இருக்க ஒயிட் பீர்டே ரோஜரை எவனுக்குமே பிடிக்காது. அதை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு குரோக்கடையிலும் நக்காலா பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி தரமட்டமாக்கி வச்சிருக்காங்க. லெவல் 3 நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கம்யூனிகேஷன் ரூம் நாங்க லெவல் 2ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு பெரிய ஹோலே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு அந்த இமேஜ் நீங்க பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்டேட் பண்ணுங்கடான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடா அந்த ஹோல் ரொம்ப பெருசா இருக்கு, ஸ்பின்னிக்ஸே வந்து இந்த குளிக்கல உணர்ந்துரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. முகியூரா லூஃபி எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. ஆனா சடனா ஒரு டோர் சத்தம் கேட்குது. பார்த்தா யாரும் அங்க இருந்து நடந்து வரது மாதிரியே இருக்கு. யாருன்னா நடந்து வரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க கைதி எல்லாருமே உடச்சு வெளியே வந்துட்டாங்க. டேய் எல்லா கைதி எப்படிடா வந்தாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா எல்லாருமே கெட்டலாம் அவுத்துட்டானுங்க. கேப்டன் பக்கி எங்களோட காப்பலன்டா, அவருக்கு வந்து ஈக்குவலா எவனாலும் அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிரிசனர்ஸும் வந்து அங்க இருக்க கார்ட்ஸ் வந்து அடிச்சு நொறுக்குதானுங்க. லெவல் 2க்கு வந்து ப்ளூகோரியஸ் அனுப்புங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. டே ஒரு குட் நியூஸ் டா, முகிவர லூஃபி எதுக்கு இங்க வந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுடான்னு சொல்றாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃப்ளீட் அண்ட் மினிட் செங்குக்கு வந்து நம்மளுக்கு சில வார்த்தைகள் சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த முகிவர லூஃபியும் போர்டகஸ் டி ஏசு வந்து பிரதர்ஸ்டா, அவனை காப்பாத்த தாண்டா இவன் உள்ள இறங்கிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபயர் ஃபிஷ் ஏசு பப்ளிகேஷன் எக்ஸிகியூஷன் பண்ண இடத்துல ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கானா. இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்றாங்க. என்பதா லூஃபியும் அங்க இருந்து கீழே வந்து விழுந்திருக்கான். 3 பேர் செதறி கிடக்குறானுங்க. வார்ட் மெஜலின்ஸ் சொல்லுங்கடா எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோல் கொண்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அங்க இருக்க சிசிடிவி மட்டும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அட்மிரல் செங்குக்கு தான் கட்டுறாங்க. கார்போ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது உனக்கு சிரிப்பாவடா இருக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்டா இவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தை மாத்ததே நீங்க தான்டா, நீங்க ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னிஸ் லாபில எதை பண்ணலாம் அதே தான்டா இங்கேயும் படிக்கணும்னு சொல்லிட்டு என்னிஸ் லாபி இது வரைக்கும் எவனுமே தொட்டதே கிடையாதுடா. 170 மெம்பர்ஷிப் நேஷன்ல உள்ள கண்ட்ரோல்ல இருந்த ஏரியாடா இது, அதை இவனுக்கு ஆட்டி படிச்சதான் சொல்லிட்டு செங்கக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோகி கிங் ஆட்டிட்டா அந்த பிளாக்னு சொல்லிட்டு அப்ப லூஃபி சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம உசப்பும் கபுட்டோ வச்சுட்டு ஒரு போடு போட்டிருப்பான். அது இது எரிச்சிருப்பானுங்க. வேற லெவல் பண்ணிருப்பானுங்க. என்னிஸ் லாபியை போயிட்டு இது வரைக்கும் எவனுமே வந்து கவர்மெண்ட் பிளாக் எரிச்சு டேரக்டா சண்டை விட்டுருக்க மாட்டானுங்க. நம்மளுக்கு வேற லெவல் பண்ணிருப்பானுங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செலஸ்டியல் டிராகன் சொல்றான். என்னன்னு பார்த்தா செலஸ்டியல் டிராகனை எவனும் தொட்டிருக்க மாட்டான். அவனே அடிச்சு பறக்க விட்டு இருந்திருப்பான் லூஃபி. இதெல்லாம் கார்பு கட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உன் குடும்பத்துக்கு அப்படி என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா எங்களை இந்த பாடம் படுத்துதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு செங்கக்கு. இம்பல் டவுன்ல இது வரைக்கும் 20 வருஷமா எவனுமே இந்த மாதிரி தப்பிச்சதே கிடையாடா. கோல்டன் லைன் தான்டா கடைசியா தப்பிச்சு போனா. இது வரைக்கும் எவனும் இந்த சிம்பிள் எல்லாம் உடைச்சிட்டு வெளியே போனதே கிடையாது சொல்றான். அயன் டைட் எல்லாம் இது வந்து உடைக்கவே முடியாத அளவுக்கு இருக்குடா. உன் கிராண்ட் சன் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கான்டா கார்ப்புன்னு சொல்றான். என் கிராண்ட் சன் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அவன் வேற லெவல் சொல்றாரு கார்ப்பு. இந்த பாரத்துல குமாவனை நம்பினதான்டா பெரிய தப்பு. சபடு அழிஞ்சில வந்து இவன் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் சொன்னான். ஆனா அவன் அவன்கிட்ட போய் தான்டா சொல்லியிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் செவன் வார்லாப் சி ஒன்னேவே ஏமேஜான்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அப்புறம் நேவியோட டிஃபென்ஸ் நீ நம்பலன்னு சொல்லிட்டு கார்ப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் நேவியோட ஹீரோவே நீ தான்டா, நீ என்னடா இவ்வளவு கிட்ட அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க, நீ நேவில ஒரு ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு செங்கக்குவோ கத்திக்கிட்டே இருக்காரு. நீ தான்டா அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா உன் குடும்பத்தால தான்டா இங்க ஏகப்பட்ட பிரச்சனையே வந்துகிட்டு சொல்லிட்டு கார்ப்பை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளு வேணா வந்து என்ன எக்ஸிகியூஷன் பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றாரு. இவரு எக்ஸிகியூஷன் பண்ணா ஒரு பக்கம் டிராகன் வேற இறங்கிடுவாரு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், இதை நானே பார்த்தேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த ரெப்புடேஷனை வந்து நாங்க பாதுகாக்க கண்டு எவ்வளவு கஷ்டப்படுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு செங்கக்குவோ கத்துறாரு. அப்புறம் பிஸ்கட்டே புடிங்கிட்டு போயிட்டு அவர் போய் சாப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் லெவல் 3 தான் கட்டுறாங்க. லெவல் 3 வேற எந்த இதுவுமே கிடையாது. அது ஸ்டார்வேஷன் ஃப்ளோர். பக்கியோ படுத்து கிடக்கான். சடனா உடம்பு ஃபுல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு. குதிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. என்னடா கைகள்லாம் இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு குதிச்சு வந்துகிட்டே இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தா அங்க பெரிய பாலைவனம் மாதிரி இருக்கு. நம்ம என்னடா பாலைவனத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடமும் அமைதியா இருக்கு. நான் லெவல் 3க்குலாம் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நின்றுக்கிறதுல எவனோ ஒருத்தர் எஞ்சி வராது, வேற எதுவுமே இல்ல. இவனோட கேண்டில் கூட நிக்க மாட்டேங்குது, உருக ஆரம்பிச்சிருச்சு மிஸ்டர் 3யோடது. இங்க என்னன்னா அந்த சிங்கத்துக்கு மேல ஏறி நின்று சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. இது என்ன மாதிரி இடம்னு சொல்லிட்டு இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்குடா, இங்க எங்க தாண்டா படி இருக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டு லூஃபி. இந்த இடத்துல அந்த அளவுக்கு நம்மளால வந்து தாக்கு பிடிக்க முடியாது சொல்றான். சரி நம்ம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நடந்து போறானுங்க. நடக்கும் போதே தலையே தொங்கிருச்சு அவங்களுக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் தாண்டா நடக்கணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்றேன்னு சொல்றானுங்க. ஆனா நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா பறவை வந்து அப்படி எரிஞ்சுக்கு வந்து கீழே வந்து விழுது. வானத்திலே கிரில் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பறவையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். நல்ல சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். பேசாம அந்த சிங்கத்தையும் பொறிச்சு இதே மாதிரி நம்ம சாப்பிட்டுருமோன்னு கேட்டுக்கிட்டே போறான். டே நீ ஹியூமன் தானா, ஏன்டா இப்படி சாப்பிட்டு அலைதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பக்கி. நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. சடனா பக்கி கத்துறான். டே அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க பாருடா பில்டிங் இருக்குடா, நம்ம சூரிய வெளிச்சத்துல மட்டும் படாம இருந்தோம்னா உள்ள நல்லா கூலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கியே கத்திக்கிட்டு இருக்கான். டே உண்மையில நீ வேற ஆளுன்னு சொல்லிட்டான் பக்கியை பார்த்து. ஆமாடா நான் வேற ஆளுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. இங்க ஒளிஞ்சதுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. உள்ள போய் எல்லாரும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா பிரிசனா இருக்கு. பார்த்தா எல்லாருமே ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. இங்க இருக்க கிரிமினல்ஸ் எல்லாருமே 50 மில்லியன் பெரி பவுண்டில
உள்ளவனுக்கடா, ஆனா அவன் நிலைமையை பாருன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காது, அது மாதிரி 4வது லெவல்ல ஃபுல்லா நெருப்பு தானே இருக்கு, அந்த சூடே இதுல மேல ஏறத்தாண்டா செய்யுன்னு சொல்றான் மிஸ்டர் 3. இதுல என்னன்னு பார்த்தா லெவல் 3 இதாண்டா ஸ்டார்வேஷன் ஹெல்லுன்னு சொல்றான். ஒருத்தன் தொங்கி வேற கடந்துகிட்டு இருக்கான். இங்க ஃபுல்லா மண்ணு தாண்டா இருக்கும், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றான். பார்த்தா நிறைய பேர் மண்டோடு மட்டும் தான் இருக்கு. லூஃபியை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா வேத்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. நம்ம இதே மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு இதே கதை தான் சொல்றாங்க. பார்த்தா ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருக்கான், மண்டோடு மட்டும் தான் இருக்கு. சரி வாங்கடா நம்ம லெவல் 4 போன்னு சொல்லி லூஃபியை கத்திக்கிட்டு இருக்கான். உண்மையாவாடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறானுங்க. ஆமான்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா அவனுக்கு கூட நடந்து போறானுங்க. டார்கெட்டை லாக் பண்ணிட்டு அவனுக்கு இங்க தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் போகுது, அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து சொல்றான். பார்த்தா வாடனா யாருனே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா லெவல் 2 தான் கட்டுறாங்க. லெவல் 2ல எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் அடிச்சு பறக்க கொடுத்துட்டு இருக்கானுங்க. டே சீக்கிரம் வந்து வாட மெஜலினுக்கு கால் பண்ணுங்கடா, இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா நேவி ஆஃபீஸரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க லூஃபி பக்கி தான் காமிச்சிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா சுத்தி வந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. இங்க ஏன்டா வந்தோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே எனக்கு ஏச கண்டுபிடிக்க வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே தேவன நீனே தேடி போன்னு சொல்லி 2 பேர் கத்துறாங்க. டே நீங்க தான் சொல்றேன்னு சொன்னீங்க இல்லடா, வழி காட்டுங்கன்னு சொல்றான் லூஃபி. நாங்கெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு நேவி ஆஃபீஸர் அங்க தான் நின்னுட்டு இருக்கான். சார் அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ப்ளூ கொரிஸோ என்னெல்லாமோ இருக்கு. சடனா பார்த்தா லாக் பண்ணி தூக்குறாங்க. என்னெல்லாமோ வருது. அங்கங்க அரண் மாதிரி எந்திக்க ஆரம்பிக்கி லூஃபியும் பக்கி எல்லாமே அடிச்சு தூக்கிட்டானுங்க. ட்ராப்ல லாக் ஆகிட்டானுங்க அவனுங்க. லூஃபி வந்து கயிறை கடிக்க பார்க்காம பார்த்தா அது அயன்ல செஞ்சிருக்காங்க, ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. இதுல என்னன்னு பார்த்தா சாப் ஃப்ரூட் வர ஒர்க் ஆக மாட்டுக்கு. அந்த கயிறையே வந்து C% ஸ்டோன்ல ரெடி பண்ணி இருந்திருக்கானுங்க. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்ம பண்ணதை மட்டும் வேஸ்டா போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதுல ப்ளூ கொரிஸ் எவனோ ராட்லாம் தூக்கிட்டு வராங்க. C% ஸ்டோனை போட்டு அவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா என்னன்னு பார்த்தா ஒருத்தன் சின்னதா அங்க இருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கான். யாரா இதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சால்டத்னு சொல்றான். பார்த்தா லூஃபி வந்தவனை பிடிச்சி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டே நான் சால்டத்னு சொல்றான். அப்ப நீ குரங்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சால்டத்துக்கு என்னோட பேர்டா, கிவ் அப் பண்ணிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு அவன் தான் வந்து வார்டனா இருக்கான். உன்னை நான் கேப்சர் பண்ணிட்டேன்டா, அதனால நீங்க சந்தோஷமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். ஏன்னா இந்த ஃப்ளோர் கீழே வந்து 4 டீமன்ஸ் இருக்கு, அது கையில சிக்கினீங்கன்னு உங்க கதை அவ்வளவுதான் சொல்றான். ஆமாடா இவன் சொன்னது கரெக்ட் தான்டா. அந்த 4 டீமன் கிட்டே நம்ம மாட்டக்கூடாது, வார்டன் கிட்டே நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்றான் பக்கி. அது கிட்ட மாத்திரம் நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் ஃபீனிக்ஸோ முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. வெங்கலோ பயானிக்கு சொல்லிட்டு கத்துது. என்னன்னு பார்த்தா சூப் ஸ்பெகட்டின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் அங்க இங்கே ஆடிக்கிட்டே இருக்கு. ஃபீனிக்ஸ் வந்து முடிச்சிருச்சுடா, சீக்கிரம் வந்து அந்த நெட்டை வந்து பிரேக் பண்ணிருடா, பாத்துக்கிட்டே இருந்து சொல்றாங்க. அதுவும் அப்படி இப்படி இழுக்கு. சடனா என்ன பார்த்தா அதை அப்படி பிரேக் பண்ணி செஞ்சிருச்சு, நெட்டு உடஞ்சிருச்சு. நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு வேகமா ஓடுறான். ப்ளூ கொரிஸும் எல்லாத்தையும் இறங்கி லூஃபி அடிச்சு நோக்கான்னு பாக்குறாங்க. ஆனா லூஃபி கம் கேட்லிங் சொல்லிட்டு ப்ளூ கொரியவே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இப்ப நான் எங்கடா போனேன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மேல இருந்து ஒரு மாதிரி கேண்டில் அதான் அந்த இதுவா வடி ஆரம்பிச்சு பார்த்தா அவனுக்கு மேல ஏறி போய்கிட்டே இருக்கானுங்க. சரிடா நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவனு 2 பேர் கிளம்புறானுங்க. ஏச ஒண்ணு நாங்க இனிமேல் வழி கட்ட மாட்டோம், நீனே பாத்துக்கோ, நீ தாண்டுங்க பகடக்காயின்னு சொல்றாங்க. சரிடா நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றிடான்னு சொல்றான் அவன். நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்றான் லூஃபி. டே அவன் 300 மில்லியன் பெரிய பவுண்டில உள்ளவடா, பார்த்து பண்ணுங்கடான்னு சொல்றான் வார்டன் ஒரு பக்கம். பார்த்தா லூஃபி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இந்த 2 பேரும் வேகமா ஓடுறானுங்க. இங்க பார்த்தா நூடுல்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பீனிக்ஸோ வந்து அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. லூஃபி ஒரு பக்கம் வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபியே ஜெட் மாதிரி ஓட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா லூஃபி 3rd ஃப்ளோர் போய்கிட்டு இருக்கான். இங்க என்ன பார்த்தா ஹேங்காக் இப்பதான் வந்து லிஃப்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கா. ஏஸ் ஃப்ளோருக்கு நம்ம வரப்போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இவ்வளவு நேரமாட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏகப்பட்ட டேஞ்சர்ஸான கிரிமினல்லாம் இந்த இடத்துல தான் இருக்காங்க, அதனால இவனை மாதிரி மோசமான கிரிமினல் நாங்க அண்டர் கிரவுண்ட்ல தான் வைக்க முடியும், அதுதான் எங்களுக்கு ஒரு ஃபேவரும் கூட சொல்றாங்க. அது மாதிரி இவனை பார்க்க அனுமதி கொடுத்து நீங்க தானே ரொம்ப நன்றின்னு சொல்றாவா. ஆமான்னு சொல்றான் மெஜலினும். அது மாதிரி அவன் பிரசன்ட்ல இன்னொரு வார்லாடு இருக்காங்கன்னு சொல்றான். எனக்கு யாரையும் பார்க்க விரும்பல, நான் ஏச மட்டும் தான் பார்க்க விரும்புறேன்னு சொல்றான் ஹேங்காக். ஓகேன்னு சொல்றான் வார்டன் மெஜலினும். பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே போறாங்க. இங்க திரும்பி கட் பண்ணி பக்கி மிஸ்டர் 3 தான் கட்டுறாங்க. அவனுக்கு ஓடி போறாங்க. எப்படி தப்பிச்சு போனே அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஸ்டேர் கேஸுக்கு போன ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. டியாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. இது என்னடா பாட்டு சத்தம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். டியாக்ஸான்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் நிப்பாட்டவே மாட்டுக்கான், ஆடிக்கிட்டே இருக்கான். ஸ்டார்வேஷன் ஃப்ளோர்ல வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத கூட ஆடுதவனும் சாயிரானுங்க. பார்த்தா வந்தது வேற யாரில் மிஸ்டர் 2 வேற லெவல் பண்ணுவான். அதோட முடியாது கிடைச்ச சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.